குட் ஈவினிங். சக்கோனம் ஃபார்மில் இருக்கேன். டைம் 5 o'clock ஆகுறது. ஃபைனலி தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வடிஞ்சிடுது. ஆனால் கொஞ்சம் சேராக இருக்குது, நல்ல ஈரம். அதனால் வேலை இறங்கிலாம் பண்ண முடியாது ஒன்றும். ஆனால் மரமெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சின்னதாக வச்சதெல்லாம் போயிடுது. ஃபிக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தாங்கலை, அதெல்லாம் செத்து போச்சு. பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்மளோட நாட்டு மரங்கள் எல்லாமே, தென்னையாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், சப்போட்டாவாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், அதெல்லாமே நன்னாவே இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் எதுவும் இல்லை. இத்தனைக்கு 50 days தண்ணி நின்றுருக்கீங்க. ஆனாலும் பரவாயில்ல தான். ஆனால் என்னென்னா இப்போ ரொம்ப தண்ணி சோக்கானதுனால கொஞ்சம் வேரெல்லாம் இம்பேக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 1 week வந்து கொஞ்சம் நல்லா நம்ம நடக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு நம்ம வந்து சூடோமோனாஸு, பொட்டாஷ் பாக்டீரியா, அது ரெண்டும் நம்ம வந்து தரையில் ஃபுல்லத்துக்கும் கொடுக்கணும், நிலம் ஃபுல்லத்துக்கும் கொடுக்கணும். மரத்துக்குன்னு ஸ்பெசிஃபையாக ஆகாமல் நிலம் ஃபுல்லத்துலேயும் அடிச்சு விடணும். ஏன்னா ஃபங்கஸ் எங்கேருந்து வரும்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால் செகண்ட் வந்து இப்போ எல்லாமே பட்டத்தில் வந்துருச்சு. திருப்பி கொய்யா பட்டம் ஸ்டார்ட் ஆகிடும் இனிமேல். மாமரம் வந்து ஏற்கனவே பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுது. என்ன மழை என்ன இருந்தாலும் அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணின்னு இருக்கு. நல்லா நிறைய பூ பிடிச்சிருக்கு. ஆனால் தெரியல இது எந்த அளவுக்கு வந்து பழமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா வந்து பூமியில் ஈரம் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பிஞ்சாக இருக்கிறது எல்லாமே வந்து பழமாயிடும். ஆனால் இந்த பூ மொட்டாக இருக்கிறதுலாம் எவ்வளோ கன்வெர்ட் ஆகும்னு தெரியல. பார்த்திங்கன்னா இது வந்து காலாப்பாடு, இதெல்லாம் வந்து காயே வந்துருச்சு. செகண்ட் இது பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து தப்பிச்சிரும். ஆனால் இந்த பூவாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கருகள் நிறைய இருக்கும். இன்னொன்று வந்து பனி வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 10 o'clock வரைக்கும் ரொம்ப பனியாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஈஸியாக வந்து பூ கருகள் வரும் கண்டிப்பாக. இதுவும் காலாப்பாடு தான். மரத்தோட ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே பூவாக அப்படியே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கருகளும் இருக்குது பாருங்கள். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஈரம் ஜாஸ்தியாக இருக்குது, பனி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஸோ இன்னும் ஒரு 1 week ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈரம் இன்னும் கூட தெரியுது மேலே பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து இது முடிஞ்சால் தான் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மருந்து அடித்து விடலாம். இது இன்னொரு மரம். கொஞ்சம் ஆனால் நடக்க தான் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி சரசரன்னு சேர் மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே ஒரு பக்கம் புல் மேலேயே நடந்து போயின்னு. இது வந்து செந்தூரா. ஜென்ரலி காலாப்பாடும் செந்தூராவும் தான் ஃபஸ்ட்டு காய்க்கிற மரங்கள். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காயே பெருசாகிடுது. இது அங்கே ஒரு காய் இருக்குது. இதுவும் செந்தூரா தான், இன்னொரு மரம். இதெல்லாம் பிஞ்சே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி பிஞ்சு வரதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம மருந்து அடிச்சிட்டோம்னா சரியாயிடும். ஒன்று வந்து தாஷ்பார்னி கொடுக்கணும், ஏன்னா பூச்சிகள் நிறைய இருக்கும், நடமாட்டம். கீழக்கு வந்து சூடோமோனாஸ் கொடுத்துடணும். மேலே வந்து தாஷ்பார்னி, ஃப்ரூட் கன்காக்ஷன், மீன் இது மோர் கரைசல் அதெல்லாம் போட்டு இது கொடுத்துடணும். கீழே வந்து பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்கணும், சூடோமோனாஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா இது மேட்டுப்பாத்தியில் வச்சுருக்கோம். அதை சுற்றி இன்னும் கூட தண்ணி நிற்கிறது பாருங்கள். ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்ல மேடு இருக்கிறதுனால, பள்ளம் இருக்கிறதுனால அங்கே போய் நிற்கிறது தண்ணி. நான் இப்போ ரொம்ப உள்ளே போகல, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 ரோ மட்டும்தான் போக முடியும். உள்ளே போகிறதுக்கு கூட ரொம்ப யோசனையாக தான் இருக்குது. ஸோ இந்த மரம் தான் அன்றைக்கி யோசித்தோம் பூ வைக்கலான்னு சொல்லிட்டு இதுவும் வச்சிருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அக்ராஸ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமே நல்லா பூ வச்சுருக்கு. வாழையும் ஆஸ் யூஷுவல் நல்லாவே காய்க்கிறது. அதாவது வேலையை அது பண்ணுறது டெஸ்பைட் ஆல் தீஸ் நேச்சுரல் கலாமிட்டிஸ்.
பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்குமே மரம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, எல்லா மரமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாட்டு மரமாக தான் இது உள்ளே வைக்கணும். இப்போ எதெல்லாம் போச்சோ அதில் வந்து ரொம்ப புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணாமல் திருப்பி அகெயின் வந்து கொஞ்சம் எலுமிச்செல்லாம் நான் வந்து நாற்று விட்ருக்கேன் கண்ணில். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து தான் வைக்கணும். இது கொஞ்சம் நல்லா தண்ணி வடியணும், வடிஞ்சால் தான் வந்து நம்மளால் வந்து உள்ளே வேலை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் கட் பண்ணியாகணும். இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நிறைய புல்லாகிடுது, திருப்பி ஒரு வாட்டி அடிச்சு விடணும். அடித்தா தான் நம்ம வந்து இந்த உரம் கொடுக்கணும். ஆகிடும், ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த 1 வீக் கழிச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வாட்டி ஒரு பக்கமாக ப்ரஷ் கட் பண்ணிவிட்டு மருந்து அடிச்சுட்டு அப்புறம் நான் அந்த போர்ஷன் மட்டும் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சதுன்னா அந்த டைமில் இன்னும் உள்ளே போக முடியும்னா மற்ற மாமரங்கள் அதெல்லாமும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.